இவர் இந்த கோவிலோட மூலவர் கிடையாது. இவர் இங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு கடவுள் சொல்லலாம். இவர் இங்க வந்ததற்கான ஒரு தனி வரலாறும் ஒரு சிறப்பும் இந்த கோவில்ல இருக்கு. அதையும் நம்ம பார்க்கலாம். ஒரு முறை பாண்டிய மன்னன் இந்த ஊர்ல தங்கி இருந்தப்போ அவர் தோல் வியாதியால அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாரு. ஒரு முறை அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சொறி பிடித்த நாய் ஒன்று நடந்து போயிட்டு இருந்தது. அந்த நாய் நேராக அங்கே இருக்க குளத்துல போய் மூழ்கிறதுக்காக போச்சு. அதை பார்த்த பாண்டிய மன்னர் அந்த நாய் என்னதான் செய்யுது பார்க்கலான்ட்டு பார்த்தாரு. அந்த குளத்துல அந்த நாய் மூழ்கி எழுந்திருக்கும் போது அந்த உடம்புல இருந்த சொறியை பிடித்த அந்த உடம்பெல்லாம் போய் நல்ல உடம்பா மாறி அது நல்லபடியாக வெளில வந்தது. அதை பார்த்த உடனே இவருக்கும் தோணுச்சு, சரி நம்மளோட சரும வியாதியும் இந்த குளத்துல மூழ்கி எழுந்தால் சரியாகும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாருன்னா அவரும் போய் இந்த குளத்துல மூழ்கி எழுந்தார். அவர் உடம்புல இருந்த சரும வியாதியும் நீங்கிடுச்சு. அதனால் அந்த